நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நாங்கள் மோட்சத்துக்கு உரியவர்களாக இருக்கும்படி எங்களை உண்டாக்கின பிதாவாகிய பராபரனே, எங்களை கிருபையாக மீட்டுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களை மனம் திரும்ப செய்து நல்வழிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, தேவரீர் எங்களுக்கு அருளும் சத்தியத்தை ஆவலோடு கேட்கும்படி நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதனால் ஒளி பெற்று மனம் திரும்பி இரட்சிப்படைய தேவரீர் அருள் புரிய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதத்தை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பலிக்காரனையும் அடக்கி போட
தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பெலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது என்பதுவே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலம் இருக்கிறபடியே. ஆமென். உன்னதமான எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய எங்கள் அன்பின் பரிசுத்தப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கர்த்தாவே பூலோகத்தாருக்கு கொடுக்கப்படவில்லை. உம்முடைய நாமம் ஒன்றே முழு மனுக்குலத்தையும் மீட்பை கொடுக்கிறது, இரட்சிப்பை அளிக்கின்றது. யார் யாரெல்லாம் உம்முடைய நாமத்தை நம்பி விசுவாசித்து உம்முடைய சமூகத்தில் வருகின்றார்களோ அவர்கள் அனைவரையும் உம்முடைய கிருபையினாலே நீர் தாங்கி ஏந்தி கொள்வதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, அவ்வண்ணமாக உம்முடைய கிருபையினாலே இம்மட்டுமாக நீர் எங்களை தாங்கி வழிநடத்தமைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா விதமான இடர்பாடுகளிலும் துன்பங்களிலும் துயரங்களிலும் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து அவற்றை எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து வரும்படியாக செய்த பாக்கியத்திற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீர் ஒருவரே எங்களை தேற்றுகின்றவராக இருக்கின்றார். நீர் ஒருவரே எங்களுக்கு ஆறுதல் படுத்தி சமாதானத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். ஈகபர நன்மைகளிலும் இன்மையிலும் மறுமையிலும் எங்களுடைய வாழ்வை நீர் நிறைத்து சம்பூர்ணமாக பரிபூர்ணமாக நிறைய செய்கின்றவராக நீர் இருப்பதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே எங்களுக்கு போதுமானதாக இருப்பதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, தொடர்ந்து அந்த மேலான நாமத்தில் நாங்கள் காக்கப்பட, பாதுகாக்கப்பட, ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பரும் இரட்சகருமான கிறிஸ்துவினுடைய வேண்டிக் கொள்கின்றோம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சற்று முன் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1-16 வசனங்கள் தான் அருளுரைக்குரிய பகுதியாக இருப்பதை குறித்து நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 20:1-16. இங்கே ஆண்டவர் ஒரு பரலோக ராஜ்யமானது, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு வீட்டு எஜமானுக்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு திராட்சை தோட்டத்தினுடைய எஜமானுக்கு பரலோக ராஜ்யம் ஒப்பாக இருக்கிறது என்று அங்கே ஆண்டவர் சொல்கின்றார். அந்த திராட்சை தோட்டத்தினுடைய எஜமான் காலையிலே எழுந்து தன்னுடைய தோட்டத்திலே வேலை செய்வதற்கு வேலையாட்களை அமர்த்துவதற்காக புறப்படுவதை குறித்து நாம் பார்க்க முடிகின்றது. இது அநேகமாக விவசாயம் சார்ந்த பகுதியில் குடியிருப்பவர்களுக்கு இருந்தவர்களுக்கு தெரியும். காலங்காலத்தில் போய் வேலையாட்களை கூலி ஆட்களை அது பார்த்தா தான் வயல்லலாம் வேலை செய்ய முடியும், தோட்டத்தில் காடுகளில் வேலை செய்ய முடியும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போனால் தான் ஆட்கள் கிடைப்பார், இல்லைன்னா வேறொரு ஆட்கள் அழைத்து கொண்டு போயிடுவார். எல்லாம் தான் சாயந்தர நேரத்தில் சொல்லி வேலையாட்களை பிடித்து நாளைக்கு காலைல தோட்டத்தில் வந்து வேலை செஞ்சுருப்போம், என் காட்டு இதில் வந்து வேலை செய்ப்பான்னு சொன்னால் வரேன்னு சொல்கிறவங்களுக்கு முன்னாடி வேறொரு ஆள் அந்த நாளுக்குள்ளே காலையில் பார்த்து வரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்போம் வேலையாள். ஆனால் வேறொரு தோட்டத்தில் டக்குன்னு அர்ஜென்ட்டாக இருக்குன்னு கூப்பிட்டு போகிறதுல உண்டு. இந்த திராட்சை தோட்டத்தின் எஜமான் தன்னுடைய தோட்டத்து வேலை நடைபெற வேண்டும் என்பதற்கு அதிகாலையிலே புறப்பட்டு அதிகாலையிலே பறிக்கணும். 10 சொன்னால் நம்ம 6 மணின்னு வச்சுக்கலாம். காலைல 6 மணி 5 மணி இருந்தாலும் கூட காலைல 6 மணிக்கு புறப்பட்டு வேலையாட்களை பேசி உங்களுக்கு நியாயமானபடி நீங்கள் தோட்டத்தில் போய்
வேலை செய்யுங்க. ஒரு நாள் கூலி, தெனரியஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு நாளுக்கான தோட்டத்து வேலையை செய்வதற்கான ஒரு நாள் கூலி. யார் யாருக்கெல்லாம் அந்த நிர்ணயிக்கப்பட்ட கூலி அப்படின்னு எடுத்தோம். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் கொத்தனாரெலாம் ஒரு நாள் கூலி 1000 ரூபா சொல்கிறாங்க. ஒரு கட்டடம் கட்டுறதுக்கான ஒரு கூலியை மேஸ்திரியை படித்தோம்னா ஒரு நாளுக்கு 1000 ரூபா சொல்கிறாங்க. இன்றைக்கி சித்தால் வேலை செய்கிற பெண்கள் செங்கல் சுமக்கணும்னா அவங்க 600 ரூபா கேட்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் 600 700 கேட்குறாங்க. ஆம்பளைங்களாக்கா ஒரு ஆளெல்லாம் 800 போகுது. அந்த விதமாக தான் இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த தோட்டத்தினோட ஒரு நாள் கூலி உங்களுக்கு கொடுக்குறோனாலும் அந்த கூலிக்கு சம்மதித்து வேலைக்கு செல்கின்ற கூலி ஆட்களை, அந்த வேலை ஆட்களை பார்க்கின்றோம். அப்போ திரும்ப அதே பகுதியிலே பார்க்கிறோம். 3ஆம் மணி வேலையில் என்று பார்க்கப்படுகிறது. 3ஆம் மணி வேலையில் இந்த எஜமான் என்ன போகிறாரு, கடை தெருவில் சும்மா நிற்கிறவங்கள பார்த்து, டீ கடை இந்த மாதிரி இடத்துலலாம் பார்க்கும்போது, ஏன்ப்பா சும்மா நிற்கிறீங்க, ஏன் வேலை இல்லாமல் இருக்க என்று சொல்கிறார். இப்போ நான் அங்கே நீங்களும் என் திராட்சை தோட்டது போங்க, நியாயமானபடி கூலி கொடுப்பேன் என்று சொல்கின்றார். இப்போ இந்த 3ஆம் மணி என்னன்னு சொன்னால், கடைத்தெருவில் பார்க்கின்ற பொழுது நம்முடைய கணக்குப்படி பார்க்கிற பொழுது நம்மளுடைய நேரத்தின் படி பார்த்தோம்னு சொன்னால் அது காலை 9 மணிக்கு 9 மணிக்கு கடைத்தெருவில் போய், டீ கடையில் போய், அங்கங்கே இருக்கிற அந்த இதில் போய் சந்தையில் நிற்கிறவங்கள பார்த்து கூலிக்கு அமர்த்தி 9 மணிக்கு பார்த்து, நீங்களும் ஏன் சும்மா வெட்டியாக பொழுது கலக்கிறீங்க, போங்க வேலை செய்யுங்க, நியாயமான கொடு. அப்போ திரும்ப வராரு 6ஆம் மணி 9ஆம் மணியிலையும் அதே விதமாக சும்மா நிற்கிறவர்களை பார்த்து சொல்கிறாரு, என்ன பண்ணீங்க சும்மா இருக்கிற, நீங்கள் போங்க, உங்களுக்கு நியாயமான கூலி தரேன் என்று சொல்கிறார். இப்போ 6ஆம் மணி என்று சொன்னால் நம்முடைய நேரப்படி மதியானம் 12 மணி, நடுப்பகல் 12 மணிக்கு வேலையாட்களை அமர்த்துகிறார். அப்போ 9ஆம் மணி என்று சொல்கின்ற பொழுது மாலை 3 மணி, மாலை காலையில் 9 மணி காலையில் அமர்த்துகிறாரு. 6 மணி இதெல்லாம் சொன்னாலும் கூட 9 மணிக்கு அமர்த்துகிறாரு. மதியானம் 12 மணிக்கு பார்க்குறாரு. அப்புறம் 3 மணிக்கும் போய் வேலையாட்களை அமர்த்துகிறார். உங்களுக்கு நியாயமான கூலி. 11ஆம் மணி வேலையிலும் அவர் போகிறார். 11ஆம் மணி வேலைன்னா நான் சாயந்தரம் 5 மணி, நம்முடைய நேரப்படி சாயந்தரம் பொழுது சாயறதுக்கு 5 மணிக்குள்ள போகிறாரு. அங்கே பார்க்குறாரு, ஏன்பா சும்மா இருக்கிறீங்கன்றப்ப அவங்க சொல்கிறாங்க, யாரும் எங்களுக்கு வேலைக்கு கூப்பிடலை, நாங்கள் காத்திருந்தோம், யாரும் எங்களுக்கு வேலையிடவில்லை. அவங்களிடத்துல அந்த தாகம் இருக்கிறது, யாரும் எங்களுக்கு இந்த பொழுது வீணாக போயிடுச்சே, இந்த பொழுதில் எதுவுமே நம்மளால் கூலி எதுவும் பணத்தை சம்பாதிக்க முடியாமல் வெட்டியாப்ன்ற கவலை ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தை அந்த எஜமான இடத்துல சொல்லுறது, யாரும் எங்களுக்கு கூப்பிடல, அதனால் எங்களை நாங்கள் போக முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ அந்த 5ஆம் மணிலையும் பார்த்து சொல்லி, நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போ, உனக்கு நியாயமான கூலியை கொடுப்பேன்னு சொல்கிறார். அப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருது. சாயந்தரம் 6 மணிக்கு கூலி கொடுக்கும்போது அதுதான் ஒரு சிறப்பான ஒரு அம்சம். தன்னுடைய காரியக்காரனை அல்லது கணக்கஸ்தனை பார்த்து என்ன சொல்கிறாங்க, பிந்தி வந்தவர்கள் தொடங்கி, ஏன் முந்தி வந்தவர்கள்னு சொல்லியிருக்கலாம்ல, பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவனுக்கும் கூலியை கொடு, பணத்தை கொடுன்னு சொல்கிறார். சொல்லும் போதே பிந்தி வந்தவனுக்கு முதல்ல கூலியை கொடு அப்படின்னு. அது மாதிரி அந்த கணக்கஸ்தன் காரியக்காரன் கொடுக்குறான், பிந்தி வந்தவனுக்கு அந்த ஒரு நாள் கூலி கொடுக்கின்றான். இதை முந்தி 9 மணிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் மதியானம் 12 மணிக்கு அமர்த்தப்பட்டவர்கள் இருந்தாலும் முதல்ல அமர்த்தப்பட்டவர்கள் பார்க்குறார்கள், 5 மணிக்கு 1 மணி நேரம்தான் வேலை செஞ்சான், இவன் முழு கூலியை பெற்றுக்கொள்கிறானே, அதற்கான பணத்தை இவன் பெற்றுக்கொள்கிறான்றே அவர்கள் எண்ணுகின்றார்கள். எண்ணுவதோடு மட்டுமல்ல, தங்களுக்கு அதிகமான கூலி கிடைக்கும் என்பதாக அவர்கள் எண்ணுகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் 9 மணியில் தோட்டத்தில் வேலை செஞ்சவனுக்கும் அதே பணன்றப்போ கொஞ்சம் முறுமுறுப்பு வருது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்தும் இப்படி தோட்டத்தில் வேலை செஞ்சோம், 5 மணிக்கு வேலை செய்தவனுக்கு ஒரு நாள் கூலியை கொடுக்குறீங்களே, எங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடாதா, எங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கிறதே, அவன் என்ன 1 மணி நேரம் தானே வேலை செய்தான், அது செய்வதற்கு முன்பதாக நாங்கள் அனைத்தையும் இந்த தோட்டத்திலே அதிகமான வேலை செய்து விட்டோமே, இவர்களுடைய வேலை அந்த அளவிற்கு இல்லையே என்று ஒரு குறையை தோட்டத்தின் எஜமான இடத்திலே சொல்கின்றார். அழகாக ஆண்டவர் சொல்கிறார், 20:13 சொல்கிறாரு, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவே இல்லை, ஒருபோதும் அநியாயம் செய்யலை, நீ என்னிடத்துல எதற்கு சம்மதித்தாய், ஒரு நாள் கூலியை நான் சரியாக தரேன்னு சொன்னேன், அதற்கு சம்மதித்து தான் நீ வேலைக்கு வந்த. அழகாக எடுத்து சொல்கிறார், நியாயத்தை சொல்கிறார், இதற்கு நீ சம்மதித்து தானே நீ வந்தாய், வாயின் வார்த்தையிலே நேர்மை இருக்கிறது, நியாயம் இருக்கிறது, இதற்கு நீ ஒத்துக்கொண்டு தானே வந்தாய், அதே கூலியை தானே நான் தருகிறேன், உன்னுடைய கூலியை நான் குறைக்கவில்லையே, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு இப்போ உனக்கு கொடுக்கறது போல் அவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறேன்.
என்னுடையதை என் விருப்பப்படி கொடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை அல்லாஹ் சொல்கிறார். அதுக்கப்புறம் 16 சொல்கிறாரு, பிந்தி வந்தவர்கள் முந்தினோராயும் முந்தி வந்தவர்கள் பிந்தினோராயும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று ஆண்டவர் அந்த ஓமை சொல்கிறார். எதற்கு இந்த ஓமை ஒப்பீடு வருகின்றது? அனைவருக்கும் ஒரு விதத்தில் பார்த்தோம்னு சொன்னால், எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இந்த முழு மனுக்குலமும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குடும்ப வாழ்க்கையிலையும் அதுதான். கணவன் மனைவியிட்ட எதிர்பார்ப்பு இல்லாமல் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை இல்லை. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பு இல்லாமல் பிள்ளைகளை வளர்ப்பதில்லை. பிள்ளைகளும் அது விதமாக தான். ஆகவே கொஞ்சமாவது அதிகமான எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றும், கொஞ்சமாவது எதிர்பார்க்கின்ற விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேறும் என்ற எண்ணம் நிச்சயமாக அனைவருக்கும் உள்ளது. இதில் யாரும் விதிவிலக்கல்ல. தர்மம் செய்கிறதுல கூட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அறம் செய்வதில் கூட என்ன எதிர்பார்ப்பு? நான் தர்மம் செய்வதனால இந்த புண்ணியமானது எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைக்கும் வந்து சேரணும். தர்மம் தலை காக்குன்னு சொல்கிறாங்களே, எந்த விதமான ஆபத்தும் வராதபடி அந்த உள்நோக்கத்துக்காக தான். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தர்மம் கூட செய்யப்படுவதில்லை. எல்லாம் ஒரு எதிர்பார்ப்புகளோடு இயங்கி கொண்டிருக்கின்ற இருத்தல் நிலையாக தான் இருக்கிறது. இந்த எக்ஸிஸ்டன்ஸே என்று பண்ணும்பொழுது எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் எதுவுமே கிடையாது இந்த எக்ஸிஸ்டன்ஸில். நான் எப்பொழுது எதிர்பார்ப்புகள் குறையும் என்று சொன்னால், வயதெல்லாம் முதிர்ந்து எதுவுமே இந்த இன்டேக் எதுவுமே எடுக்க முடியாத நிலையில் சரீரம் போயிடுச்சுன்னு சொன்னால், மற்றவளை பற்றி இதுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆனால் ஆசை இருந்தாலும் சரீரம் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒவ்வாமையிலே. ஆகவே மரண தருவாயில் இருக்கின்ற வரைக்கும் எதிர்பார்ப்புகள் மனிதர்களுக்கு இருக்கின்றது. மத்தேயு 19:27 ஆண்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஐஸ்வர்யன் கதையெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறார், ஊசியின் காதில் ஒட்டகம் கூட நுழைஞ்சிரும், பணக்காரன் செல்வந்தெல்லாம் நுழைய முடியாதுன்னு சொல்லிட்டு வரும்பொழுது மத்தேயு 19:27 பேதுரு கேட்குறார். பேதுரு என்ன கேட்குறனாரு? மத்தேயு 19:27, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது பேதுருனுடைய தனிப்பட்ட குரல் அல்ல, முழு ஒட்டுமொத்த சீடர்களுடைய குரல், நம்முடைய குரல், நம்மளுடைய அனைத்துடைய முழு மனுக்குலத்தின் குரலாக பேதுருவினுடைய குரல் ஒலிக்கின்றது. ஏதோ பேதுரு விருப்பப்பட்டு சொல்றாருல்ல, பேதுருவின் வாயிலாக நம்மளுடைய எண்ணங்கள், அங்கு எண்ண ஓட்டங்கள் பேதுருவின் மூலமாக தெரிகின்றது. இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இப்படி வச்சுங்க, எதுக்கு ஆலயத்துக்கு போகணும்? எதுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதனாலேயோ, ஆலயத்திற்கு போவதனாலேயோ, பைபிளை படிப்பதனாலேயோ, விசுவாசிப்பதனால எனக்கு என்ன கிடைக்கும்? கடவுளை தேடு கடவுளை தேடுன்று எனக்கு என்ன செய்வார்? அதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? கேட்கிறவர்கள் இருக்கின்றார்கள். ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ உட்காந்து அவருடைய நாளை செலவிடுவதை பார்க்கலும், அந்த நேரத்தில் நான் பிஸ்னஸ் ஹவர்ஸில் உட்காந்துருந்தேன்னா பல லட்சங்களை நான் பார்க்க முடியும் என்று பலவிதமான மல்டி மில்லியனர் பிஸ்னஸ் மேன் இருக்கிறாங்க. அதை நாங்கள் படிக்கிறோம், எப்போ எங்களுக்கு தோணுதோ பைபிள் படிக்கிறோம் இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள், கேட்டு இருக்கின்றேன். பேதுரு அதை தான் சொல்கிறாரு, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதிலே உடனே மத்தேயு 19:22 ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தின் நிமித்தமாக அங்கே வரக்கூடிய பதிலை நீங்கள் வீட்டில் போய் படிக்கலாம், எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள. அதனுடைய தொடர்ச்சி தான் மத்தேயு 20:1-16. பேதுரு கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலாகத்தான் மத்தேயு 20:1-16 எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ ஒரு விசேஷத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால், இந்த நேரத்தில் ஆண்டவராக இயேசு இது சங்கீதத்தில் இது வருகிறது. சங்கீதம் 4:6 பார்த்தோம்னு சொன்னால், எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். எங்களுக்கு நன்மை இந்த உலகத்தில் நான் நன்மையாக இருப்பதற்கு, எங்களுக்கு நன்மையானவற்றை காண்பிப்பதற்கு, அல்லது நன்மையானவரை எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிப்பதற்கு எங்களுக்கு கொடுப்பவர் யார் அப்படின்னு பார்க்கலாம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று சொல்லுபவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்கின்றார் சங்கீதம் 4:6. அப்போ இப்படி நம்ம சொல்லலாம், கர்த்தாவே
யெகோவாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே தேவரீர் தாமே எங்களை பாதுகாத்து அனுதினமும் பாதுகாத்து நீர் எங்களை வழிநடத்துவீராக என்று நாம் சொல்ல முடியும். வேறு ஒன்றை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை அப்பா. எப்படி இந்த ஆரோன் ஆசீர்வாதம் அதோடு கூட உள்ளடங்க ஒன்று. என்னம்மா 6ஆம் அதிகாரம் 24 27 நம்ம போடுறோம்ல, கடைசியில் கர்த்தரானவர்ன்றது அந்த ஆரோன் ஆசீர்வாதம் சங்கீதம் 4:6 கூட தொடர்புடைய ஒன்று. இப்போ உம்முடைய முகத்தின் ஒளி, உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்கள் வாழ்விலை நிறைத்து அனுதினமும் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் என்று சொல்கிறார். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற யாவருக்கும் இந்த கிருபையானது பிதாவாகிய யெகோவாவிலும் பரிசுத்த ஆவியானாலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போ பிந்தி வந்தினவர்கள் முந்தினோர் என்று சொல்லுகின்ற பொழுது பரலோக ராஜ்யத்தில் இன்னும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருந்தாலும் கூட யாரெல்லாம் விசுவாசித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் பரலோக ராஜ்யத்திற்குள் உட்பிரவேசிப்பார்கள். நாமும் கூட எந்த நிலையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சரியான விதத்தில் கிறிஸ்துவ குடும்பமாக வளர்ந்திருந்தாலும் கிறிஸ்துவ பிள்ளைகளாக நாம் வளர்ந்திருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய சொந்த இரட்சகராக மீட்பராக இருக்கிறார் என்பதை நான் என் உணர்வுபூர்வமாக அனுபவித்து உணர்ந்து இவரே என்னுடைய இரட்சகர், இவரே என்னுடைய மீட்பர், சகல நிலையிலும் என்னை பாதுகாத்து வழி நடத்தியிருக்கின்றார் என்ற விசுவாசத்தின் மூலமாக தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியும். இந்த 11th hour என்று சொல்லக்கூடிய இந்த 11ஆம் மணி வேலை என்று சொல்லப்படுகின்ற 5ஆம் மணியிலே பார்க்கின்றோம் அவருக்கு முதல் நாள் கூலி கொடுக்கப்பட்டது. இது எதோடு கூட ஒப்பிடப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும் தருவாயில் உயிர் விடும் நேரத்தில் அவரோடு கூட 2 கல்வர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் ஒரு கல்வன் 39 சொல்கிறான், 39 இன்னொரு கல்வன் வந்து ஆண்டவர் இல்லை நீ கிறிஸ்துவானால் உன்னை எங்களையே ரட்சித்துக்கொள் சொல்லலாம். லூக்கா 23:40 சொல்கிறான். இன்னொரு கல்வன் சொல்கிறான், நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அதுதான் விசேஷமான ஒன்று. நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுவதில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்ததில் தன்னையும் சேர்த்து கொள்ளுகிறான். அதுதான் விசேஷித்தம். நாமோ நியாயப்படி 41 சொல்கிறான், 23:41 லூக்கா, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் செய்யவில்லை என்று சொல்கிறார். நாம் செய்த அநியாயங்களுக்கு, இந்த சமுதாயத்தில் செய்த சீர்கேடுகளுக்கு, செய்த தீவினைகளுக்கு தக்க பலன் சிலுவையிலே மரிப்பது என்பது நியாயமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையானது நேர்மையற்ற ஒரு வழியிலே நடந்தது நிமித்தமாக நாம் இந்த பலனை அனுபவிக்கிறோம். ஆனால் நம்மோட நடுவில் சிலுவையிலே தொங்குறாரே, இவரோ தகாத ஒன்றையும் இந்த சமுதாயத்தை எந்த விதத்திலும் சீர்கேடுக்குள்ளாக ஆக்காத நிலையிலே நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தவர் நம்மோடு கூட சிலுவையிலே நடுவில் தொங்குகிறார். இது என்னடா சட்டம், இது என்ன நியாயம் கேட்கிற கேள்வியிலே இருக்கிறது. இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரை உயர்த்துகின்ற அந்த கல்வனுடைய போங்கு இருக்கிறது. அடுத்த செகண்ட் 41 சொல்லிடுறாரு. டக்குன்னு அவன் என்ன சொல்கிறான் அந்த கல்வன், ஆண்டவரை நோக்கி நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தரலும். என்ன நினைத்தரலும்? இந்த பக்கத்தில் இருக்கிற சிலுவையில் இருந்த ஒரு கல்வன் உம்மை தூஷித்தான். அவன் தூஷிக்கும் போது நான் என்ன சொன்னேன்? அவனை கண்டித்தேன். இவரோ தகாத ஒன்றையும் செய்யாமல் நம்மோடு கூட குற்றவாளிகளாக தொங்குகிறாரே என்று சொன்னேன். இந்த வார்த்தையை நீ பரலோகத்தில் போகும்போது நினச்சி பார்ப்பான்னு சொல்கிறான். வேற ஒன்றும் சொல்லலை. 43 சரைட்டான ஒரு பதில் அடிக்கிறார். இன்றைக்கு லூக்கா 23:40 ஸ்ட்ரைட்டான பதில், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆண்டவரோடு கூட சீடர்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் இந்த 11th hourன்னு சொல்கிறேன். அந்த 11th hourல எப்படி கடைசி நேரத்தில் சீட்டு பர்த்து கிடைக்கிற மாதிரி 11th hourல பரலோக ராஜ்யத்துக்கான பர்த்து அவனுக்கு கிடைச்சிருச்சு. எது யாரும் எதிர்பார்க்க முடியாது, யாரும் கேள்வி கேட்க முடியாது. எப்படிப்பா இவன் ஒரு சமூக சீர்கேடை விளைவித்தன வச்சே பல தீங்குகள் அனுபவிச்சானே, ஒரு வார்த்தை தானே சொன்னான், இவர் நல்லவர், நம்மலாம் தண்டிக்கப்படுறதில்ல, நியாயம், தகாத ஒன்று தானே அதுக்கு டக்குன்னு பரலோக ராஜ்யத்தை தூக்கி கொடுத்துட்டீங்களே புஸ்குன்னு கேட்க முடியாது. கேட்கின்ற அதிகாரம் யாருக்கும் இல்லை. சீடர்களுக்கு கிடையாது, அப்போஸ்தலர் கிடையாது. ஏன்னு சொன்னால் இப்போ அந்த திராட்சை தோட்டத்தினுடைய எஜமான் என்ன சொல்கிறான்,
உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு நீ போ, உனக்கு கொடுப்பது போல இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய விருப்பம். தேவனுடைய ராஜ்யத்தில் யார் பிரவேசிக்க வேண்டும் என்பதை சர்வவல்ல யெகோவாகிய கர்த்தர் தீர்மானிக்கின்றார். கேள்வி கேட்கலாம் முடியாது. ஏன் நான் இவ்வளோ நாளாக ஒழுங்காக யோக்கியமாக இருந்தேன், திடீர்னு அது அவருடைய இரக்கம். ஓடுகிறனாலும் அல்ல, விரும்புகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வண்ணமாக இந்த காரியமானது நடைபெறுகிறது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! ஆண்டவராகிய இயேசு கடைசி நிமிஷத்தில் உயிர் விடும் தருவாயில் ஆண்டவருடைய இரட்சிப்பை, மீட்பை அந்த கல்வன் பெற்றினார். அதுதான் கோப்பர்னிக்கஸ் சொல்கிறார். அந்த கல்வனுக்கு கடைசி நேரத்தில் அந்த 11th ஹவரில் கொடுத்தீரு, அதை போல உங்களுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு, இம்மை வாழ்விலே இந்த இக வாழ்வை முடிந்து நான் அடுத்த வாழ்விற்குள்ளாக என் ஆத்மா போவதற்கு நீர் கிருபை செய்யும், உம்மோடு ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நீர் கிருபை செய்யணும். சரி, ஆண்டவருடைய கிருபையை பாருங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 19 வர அற்புதமான வசனம். ஏசாயா 45:19, நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதே இல்லை. விருதாவாக என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. சும்மா என்னை தேடு, சும்மா என்னை ஆராதனை பண்ணு, சும்மா என்னை வேண்டிக்கொள் என்ற வார்த்தையாக நான் சொல்ல, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு சொல்லவில்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர் என்று சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! விருதாவாக தேடுகள் என்ற ஒரு வார்த்தையே போதும். சும்மா ஆலயத்தில் வந்து நீ உட்காரணுலாம் கிடையாது. அப்போ வேண்டுதல்லே அங்கே பலன் இருக்கிறது. இப்போ இந்த 11th ஹவரில் நம்ம பார்க்கிறோம், இந்த கல்வன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கின்ற தன்மையை குறித்ததாக நாம் பார்க்கின்றோம். மார்க் 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் 38லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 28லேருந்து நீங்கள் பார்த்தாலும் மார்க் 12ல் பார்த்தாலும் ஒரு வேதபாரன் ஆண்டவர் இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்குறான். பிரதான கற்பனைலாம் என்னன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவர் அவனுக்கு சொல்லிட்டே வர்றாரு. உன் முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் கர்த்தராகி உன் தேவனாகிய யெகோவாய கர்த்தர் இடத்துல அவர் ஒருவரே கர்த்தர், அவர் இடத்துல நீ விசுவாசிக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, உன்னை போல நீ பிறனை நேசிங்கிறாரு. அந்த மார்க் 12:20 பார்க்க முடியும். திரும்ப 33 வேதபாரம் சொல்கிறான். ஆண்டவர் சொன்னதே சொல்லிட்டு, வேதபாரனுக்கு தெரியும் இல்லையா, யெகோவாகிய கர்த்தரோட முழு இதயத்திலும், முழு ஆத்மாவோட, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறணும் நீங்கள் சொல்லி. அதே மாதிரி எல்லா பலிகளும் என்னை நேசிக்கிறவர்கள் பிறனை நேசிப்பதில் எல்லா பலிகளும் உள்ளடங்கி இருக்கிறது என்று சொல்கிறான். அதில் தான் மார்க் 12:34 சொல்கிறாரு, அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை கண்டு, யார்? வேதபாரகன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை கண்டு நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் இல்லை. எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! நீ சமீபமாக இருக்கிற, தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளாக இருக்கிறது, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல. வேதபாரன் உள்ளுக்கு வந்துட்டானே. சீடர்கள் சுற்றிட்டு இப்படி ஆண்டவரோடு வருகின்ற பொழுது ஷார்ட் ரூட்டில் நுழையிறாப்பே வேதபாரகன். வேதத்தை தெரிந்த நிமித்தமாக எந்த ஒரு வேதபாரனுக்கும் ஆண்டவர் விதமாக சொல்ல, இந்த வேதபாரன் சொல்கிறாரு, நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்று சொல்கிறார். இது மார்க் 12:34 பார்க்க முடியும். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால், அற்புதமாக சொன்னால் 39லேருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னால், மார்க் 39 பார்த்தோம்னா யோவான் வந்து அங்கே ஆண்டவரத்தில் சொல்கிறாரு, ஒருவன் நம்மை பின்பற்றாதவனாக இருக்கிறான், அவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினாலே அவன் நம்மை பின்பற்றாரோ அவனை தடுத்தோம் என்று அங்கே சொல்கின்றார். அப்போ ஆண்டவரத்தில் சொல்கிறாரு, அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தில் அற்புதம் செய்கிறவன் எளிதாக என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான், நமக்கு விரோதமாக இருப்பவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். இந்த ஒரு சம்பவங்கள் சின்ன சம்பவம் தான், படிக்கும்போது சின்ன சம்பவம் தான். ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினாலே அவன் அற்புதங்கள் செய்கின்ற பொழுது, இன்னும் சீடர்கள் கூட ஆண்டவரிடத்தில் இருக்கின்ற பொழுது அற்ப விசுவாசிகளை என்று திட்டுகின்றார். ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கின்றார், கடுகளவு இதயளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொல்கின்ற ஆண்டவர் சொல்கின்றார் தன்னுடைய சீடர்களை பார்த்து, அற்ப விசுவாசத்தில் ஏன் உங்களால் இது கூடாமற் போயிற்று என்று சொல்கின்ற அதே நேரத்தில் வேறு ஒருவன் ஆண்டவருடைய நாமத்திலே பிசாசுகளை துரத்துகிறான். அப்போ அவனும் சமீபமாக இருக்கிறான். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் என்று பார்க்கணும். அப்போ கர்த்தரை தேடுறதுனால என்ன பயன்? ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் மோசே உபாகம சட்டத்தில் ஜீவனையும் மரணத்தையும் வச்சிருக்கிறேன், எதை நீ எடுத்துக்கணுமோ எடுத்துக்க. மோசே உபாகமத்திலலாம் முடிக்கும் போது ஒவ்வொரு கட்டளை வருகின்ற பொழுது ஏதோ வலது கையில் ஜீவன் இருக்குது, இடது கையில் மரணம் இருக்கின்றது, வலது கையில் ஆசீர்வாதம் இருக்கிறது, இடது கையிலே சாபம் இருக்கிறது. எது
உனக்கு விருப்பமோ அதை பற்றிக்கொள் என்று சொல்கிறார். நீ தீர்க்காயுச கடைசியில் மோசையில் பார்க்கணும், நீ தீர்க்காயுச நல்லவனாக இருக்கணும்னு சொன்னால் ஜீவனை பற்றிக்கொள் என்று சொல்வதை குறித்ததாக நான் பார்க்க முடியும். இந்த நேரத்தில் இங்கே தான் ஆமாம் சொல்லுகிறார். யோனா 2:8 பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். வீணானவளை கடவுளையாக யெகோவாகிய கர்த்தரை விட்டுவிட்டு வேறு வழியிலே வேதவிதமாக இதயத்திற்கு முக்கியத்துவம் முதன்மை கொடுக்கின்ற பொழுது அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தில் வரக்கூடிய தயாளத்தையும் கிருபையும் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் இழந்து விடுகிறார்கள் என்பதை யோனா 2:8 பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆபகுக்கு அருமையான தீர்க்கதரிசி. ஆபகுக் 3 சொல்கிறார். ஆபகுக் 3:17 சொல்கிறாரு, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடியில் பலனல்லாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமற் போனாலும், கெடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனாகிய இரட்சிப்பிற்குள் மகிழ்ந்திருப்பேன். இந்த நம்பிக்கை எதுவும் இல்லாமல் போனாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபகுக்கு இருக்கின்ற நம்பிக்கை, விசுவாசம் நிச்சயமாக எனக்கு கிடையாது. அந்த வசனத்தை தொட்டு நான் சொல்லணும்னு சொன்னால், ஆபகுக்கு இருக்கின்ற அந்த தைரியம், இந்த விசுவாசம் எதுவும் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக என்னுடைய ஆவி ஆத்துமா இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அது நமக்கு நாமே சோதித்து பார்க்க வேண்டியது. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இப்பொழுது நீங்கள் வந்துட்டு இருக்கிற கர்த்தரை முன்வைத்து அனைவரும் துதிக்கிறோம். எபிரேயர் 10:35 சொல்கிறார், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இந்த தைரியம் தான் நம்முடைய இம்மை வாழ்விற்கு நம்மை கொண்டு போவது, பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போவது நமக்குள் இருக்கின்ற தைரியம். எந்த தைரியத்தோடு நம்பிக்கையோடு நம் யெகோவாகிய கர்த்தரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியும் பற்றி கொண்டோமோ, அந்த பற்றி கொண்ட நிலையில நாம் உறுதியாக காணப்பட வேண்டும். ஆகவே இந்த பற்றி கொள்கின்ற உறுதியான விசுவாசம் நமக்குள் இருக்கின்ற பொழுது, இந்த உறுதியான நம்பிக்கையை நம்மை இம்மை வாழ்விற்கு ஈகத்திலும் சரி மறுமைக்கும் சரி நம்மை இட்டுச் செல்வதற்கு இருக்கின்றது. எபிரேயர் 12:32 பார்க்கிறோம், அசைவில்லாத எபிரேயர் 12:28 அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவர்களாகிய நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய கிருபையை நாம் பற்றி கொள்வது அவசியமாக இருக்கின்றது. நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தோடு சொல்லி முடிக்கின்றேன். கடவுளை தேடுவதனாலே என்ன பலன் என்று ஒரு வேளை இருக்கிறவருக்கு இது அருமையான ஒன்று. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். நான் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்திருப்பது தேவனுடைய கிருபையை நான் பெற்றுக்கொண்டு தேவனுடைய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிகளுக்கும் பெற்றுக்கொள்வதற்காக நான் வந்திருக்கின்றேன். எனக்கு சரீரத்தை கொடுத்து இந்த சரீரத்திற்குள் ஜீவனையும் ஆசுவாசத்தையும் கொடுத்து பராமரித்து வருகின்ற கர்த்தரை நினைத்து நான் இந்த ஆலயத்திலே வந்திருக்கின்றேன். என்னுடைய முதன்மையான சிந்தனை அல்ல, என்னுடைய சுய சிந்தனை அல்ல, எல்லாவற்றையும் நான் தரமட்டமாக்கி முதன்மையாக தாழ்மையாக அவருக்குள் நான் அடிபணிகின்றேன் என்ற தாழ்மை சிந்தையுள்ளவர்களாக நாம் ஆலயத்திலே காணப்பட வேண்டும். இந்த சிந்தனை நமக்கு இருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் என்றும் எப்பொழுதும் திரியேக தேவனாக யெகோவாகிய கர்த்தருடைய நாமத்திலே பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.